ராஜசூய யாகம் நடக்கும்போது சூத்திரர்களுக்கு எல்லா உணவுகள் மரியாதைகள் எல்லாம் பண்ணப்பட்டதுங்கிற குறிப்பு வருது. இந்த மாதிரி பல இடங்கள், இது ஒரு உதாரணத்துக்கு இதை சொன்னேன். இந்த மாதிரி பல இடங்கள் மனுஸ்மிருதி சொல்லுது 90 வயசு ஆயிட்டதுன்னா சூத்திரனுக்கு பிராமணன் எழுப்பி இடம் கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது மனுஸ்மிருதியில அறிவுக்கு ஒரு மரியாதை, பணத்துக்கு ஒரு மரியாதை, ஒழுக்கத்துக்கு ஒரு மரியாதை, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கொடுக்க சொல்லி இருக்கும். அதுல வயசுக்கு ஒரு மரியாதை, அப்படி வயசுக்கு மரியாதைன்னு வரும்போது சூத்திரனா இருந்தாலும் பிராமணன் மரியாதை பண்ணணும்னு இருக்கு. அப்புறம் மனுஸ்மிருதி தெளிவாவே சொல்லுது, ஒருவன் தன்னுடைய குணத்தை மாத்துறது மூலமாக, வாழ்க்கை முறையை மாத்துறது மூலமாக மேலையும் போக முடியும், கீழையும் வர முடியும் அப்படிங்கிற குணம் மனுஸ்மிருதியில இருக்கு. அதனால இதுல சூத்திரர்களை பற்றி ஒரு சந்தேகம், ஏன்னா சுத்தி பரப்பப்படக்கூடிய கட்டுக்கதைகளால் நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் ரிஷிகள் இருந்து வந்திருக்க மாட்டாங்களோ அப்படின்னா, ரிஷிகள் இருந்து வந்தவங்க